தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தேனி மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள் என்று ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜ், தற்போதைய தகவல்கள் என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. பார்த்தோம்னா தேனி மாவட்டத்துல வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. இந்த நிலையில நேற்று இரவு பார்த்தோம் அப்படின்னா போடி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய போடி மட்டும் சொல்லுவாங்க. அதுல கொழுப்பு மலை, டாப் ஸ்டேஷன், குரங்கணி இப்படி இது போன்ற பகுதிகளில் பார்த்தோம்னா அதிகமான கனமழை பெய்ததால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தியூத்து அப்படின்ற ஒரு வனப்பகுதியில நேற்று இரவு காட்டாற்று வெள்ளத்துல ஒரு 10 பேர் சிக்கியதா இன்று காலையில வனத்துறைக்கும் போலீசாருக்கும் தகவல் கிடைச்சிச்சு. இந்த நிலையில அவங்களை மீட்கணும் அப்படின்ற ஒரு துரித நடவடிக்கையில இறங்கிய வனத்துறையினும் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து போனாங்க. கொழுப்பு மலை, டாப் ஸ்டேஷன், வடக்கு மலை, குரங்கணி, கோடிமட்டு உள்ளிட்ட மலை கிராமங்கள் அதிகமாக அந்த பகுதியில இருக்கிறதுனால சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவுல இந்த அத்தியூத்து வனப்பகுதி இருந்த சூழலிலும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட ஒரு சூழல்ல அந்த பகுதியில தோட்ட வேலைக்கு பராமரிப்புல இருந்த கிட்டத்தட்ட ஒரு 25 மேற்பட்டோர் இந்த காட்டாற்று வெள்ளையில சிக்கிதான் முதற்கட்ட தகவல் கிடைச்சதுல விரைவாக மீட்பு பணிகள் இறங்கிய தீயணைப்பு துறையும் மற்றும் வனத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த பகுதியில இருந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட, குறிப்பா ஒரு 5 குழந்தைகள் உட்பட சிலரை துரித நடவடிக்கைகளா கயிறு மூலம் இன்றைக்கு காலையில மீட்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் காட்டாற்று வெள்ளம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தையும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேலும் யாராலும் அந்த காட்டாற்று வெள்ளத்துல சிக்கியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விசாரணையில் ஈடுபட்டு வர்றாங்க. அது தொடர்ந்து இன்னும் அடுத்து வர நாட்கள்லயும் மிக கனமழை இருக்கிறதுனால மலை பிரதேசங்கள், அதாவது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட வேலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும், தரைமட்ட பகுதிகளில் மட்டும் வேலைக்கு சென்றா போதும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் வனத்துறை மற்றும் போலீசாரும் தொடர்ந்து அறிவுறுத்தி வராங்க. தற்போதைய தகவலுக்கு நன்றி நாகராஜ்.